ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய கிராமத்து வாய்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்து வாசலெல்லாம் தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு 3 நாளாக துணி துவைக்காமல் அப்படியே இருந்ததுனால ஒரு பெரிய அணைக்கூட அளவுக்கு துணி ஆயிடுச்சு. அது துவைக்கிறதுக்குள்ளே இடுப்பு வலி பெரிய வேலைன்னா வளைஞ்சி இந்த துணி அலைக்கிறது தான். இடுப்பு பயங்கரமாக வலி எடுக்கும். நிறைய துணி இருக்கிறப்ப இந்த பெட்ஷீட்டுங்கோ அதெல்லாம் துவைக்கிறப்போ இன்னுமே பயங்கரமாக வலி எடுக்கும். அந்த பெட்ஷீட்டை தூக்கக்கூட முடியாது. அதுலேயும் தூக்கி அலசி எடுத்துன்னு போய் மாடி மேலே போட்டு வந்துட்டு வரத்துக்குள்ளே இடுப்பு பெண்டு நிமிந்துடும். சரின்னு சொல்லிட்டு அத்தை புடவை இருந்தது. அத்தை புடவையெல்லாம் குட்டி பொண்ணு துணியெல்லாம் துவைச்சி வந்துட்டு அதுக்கப்புறமா அத்தையோட புடவை இருந்தது. 3 நாள் தான் துணி துவைக்காம இருந்தேன். 3 நாளைக்கே இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு. வார கணக்கில் துவைக்காம இருந்தேன். அவ்வளோதான், நம்ம பெண்டு நிமிந்துடும். சரின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் துவைச்சி போட்டுட்டு சிலிண்டர் வேறு இல்லை, சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. சிலிண்டருக்கு புக் பண்ணி வச்சுருந்தேன். 2 நாள் ஆகியிருக்கு, இன்னுமே புக் பண்ணது வரவே இல்லை. ஒரு சில டைமில் காலையில் புக் பண்ணால் மதியத்துக்குள்ளே வந்துடும். ஒரு சில நாளில் 2 நாள் 3 நாள் கூட ஆகியிருக்கு. இந்த வாட்டி அப்படி தான் 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு போல் ஃபோன் வந்திருந்தது. சிலிண்டர் வந்திருக்கு, வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சிலிண்டரெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போயிருந்தேன். காலி சிலிண்டர் ஈஸியாக தூக்கிறேன். கேஸ் இருக்கிற ஃபுல் சிலிண்டர் தூக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை உருட்டி பெரட்டி எப்படியோ எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சிலிண்டர் ஃபிட் பண்ணவே தெரியாது. ஒரு டைம் மட்டும் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுவே பயந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் தான் ஃபிட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நம்ம அடுப்புலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் தான் செஞ்சிடுவேன். ஏன்னா நம்ம எப்போவுமே பக்கத்துலேயே விறகெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அடுப்பில் தான் செஞ்சிட்ருந்தேன். சிலிண்டர் அப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன். எல்லா துணியும் துவைச்சி உணர்த்திட்டேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டுக்கு இருக்கும் துணி, அவ்வளோ துணி இருந்துச்சு. 3 நாளைக்கு இவ்வளோ துணி சேர்ந்துருக்கு. எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.